முக்கிய செய்திகள். ஊழலை ஒழிக்க வலிமையான லோக்பால் மசோதா. அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் உறுதி. தமிழக அமைச்சரவை மீண்டும் மாறுதல். இசக்கி சுப்பையா அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கம். புதிய அமைச்சராக செந்தூர் பாண்டியன் நியமனம். சென்னை கோட்டை அருகே சிறுவனை சுட்டுக் கொன்ற ராணுவம். பொதுமக்கள் போராட்டம், கல்வீச்சு, தடியடி. கோடை விடுமுறைக்கு பின்னர் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நாளை ஆரம்பம். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் உடனடி விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். ஊழலை ஒழிக்க வலிமையான லோக்பால் மசோதாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். லோக்பால் விசாரணை வரம்புக்குள் பிரதமர் உள்ளிட்ட உயர் பதவி வகிப்பவர்களை சேர்ப்பது குறித்து விவாதிப்பதற்காக டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக, இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பங்கேற்றன. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், ஊழலை ஒழிக்க வலிமையான லோக்பால் மசோதாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். முறைகேடுகளை களைய உறுதியான அமைப்பு இருக்க வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு லோக்பால் அமைப்பு செயல்படும்படி மசோதாவில் வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். லோக்பால் அமைப்பு மற்ற அரசியல் அமைப்புகளுடன் இணக்கமாக செயல்படும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. சட்ட அமைச்சராக இருந்த இசக்கி சுப்பையா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடையநல்லூர் எம்எல்ஏ செந்தூர் பாண்டியன் புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாளை அவர் அமைச்சராக ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொள்வார். கடந்த 15 நாட்களுக்குள் இரண்டாவது முறையாக அமைச்சரவையை மாற்றியமைத்து இருக்கிறார் முதல்வர் ஜெயலலிதா. புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தூர் பாண்டியன் நாளை ஆளுநர் மாளிகையில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார். செந்தூர் பாண்டியனுக்கு கதத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சராக இருந்த இசக்கி சுப்பையா 50 நாட்களுக்குள் அமைச்சர் பதவியை இழந்துவிட்டார். 4 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளது. அமைச்சர் புத்திச்சந்திரன் வகித்து வந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் கோகுல இந்திராவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. புத்திச்சந்திரனுக்கு உணவு இலாக்கா ஒதுக்கப்பட்டுள்ளது. கோகுல இந்திரா வகித்து வந்த வணிக வரித்துறை அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தமிழனுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறையுடன் கூடுதலாக சட்டத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பி.வி. ரமணா கைத்தறி மற்றும் கதர் துறைகளை கவனித்து வந்தார். அவரிடம் இருந்த கதர் துறை தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தூர் பாண்டியனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர் செந்தூர் பாண்டியன் ஆளுநர் மாளிகையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு பதவியேற்கிறார். இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 4ஆம் தேதி கூடும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அப்போது 2011-12ஆம் ஆண்டுக்கான திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. சென்னை தலைமைச் செயலகம் அருகே தீவுத்திடல் ராணுவ பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறி 13 வயது சிறுவனை ராணுவ வீரர் சுட்டுக் கொன்றதால் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. தீவுத்திடலை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்கள் அமைந்துள்ளன. இந்நிலையில் தீவுத்திடல் பகுதியில் வசிக்கும் தில்சன் என்ற 13 வயது சிறுவன் தனது நண்பர்களோடு பாதாம் கொட்டை போன்றவற்றை பொறுக்குவதற்காக ராணுவ முகாமுக்குள் சென்றபோது அங்கு காவலில் இருந்த ராணுவ வீரர் கடுமையாக திட்டியுள்ளார். ராணுவ வீரர்களை கண்டதும் தில்சன் உள்ளிட்ட அவனது நண்பர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். அப்பொழுது அந்த ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் தில்சன் தலையில் குண்டு பாய்ந்தது. இதில் படுகாயமடைந்த சிறுவன் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். சிறுவன் தில்சன் சுடப்பட்ட செய்தி அறிந்ததும் அவனது உறவினர்களும் பொதுமக்களும் துப்பாக்கி சூடு நடத்திய ராணுவ வீரரை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தமிழக அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர்
பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். பேர் தில்சன், அவங்க அப்பா பேர் குமார். 17 வயசு குழந்தை, நல்லா படிக்கிற குழந்தை. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு யாருமே இல்லாம அந்த குழந்தை அவங்க அப்பா மேல கதறாங்க. பொதுமக்கள், அதாவது எங்க பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆவேசத்துல பொங்கி இருந்துட்டாங்க. அவ்வளவுதான். நாங்க யாரையும் தாக்கல, யாரையும் எதுவும் பண்ணல. நீங்க நடவடிக்கை எடுங்க. நீங்க பத்திரிகைன்ற முறையில் உங்ககிட்ட அவங்க ஒப்படைக்கும். சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர கூடுதல் ஆணையர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி நடத்தினார்கள். போலீசார் மீது கல்வீசி தாக்கியதில் முத்துராமலிங்கம் என்ற காவலர் காயமடைந்தார். துப்பாக்கியால் சுடப்பட்ட சிறுவனின் உறவினர்கள் சென்னை அரசு பொது மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு பாதாங்கொட்டை கொடுத்து போன எண்ணெய தவறு தெரியும். அது தீவிரவாதியா? தமிழ்நாட்டில் பிறந்த பழத்தை தவிர அந்த குழந்தைக்கு வேற என்ன தெரியும்? இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க பொது மருத்துவமனையிலும் தீவுத்திடல் பகுதியிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு விசாரணை மீண்டும் நாளை தொடங்க உள்ளது. இதைத் தொடர்ந்து ராசா மற்றும் கனிமொழி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விசாரிக்க டெல்லியில் உள்ள பாட்டியாலா ஹவுஸில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை விடுக்கப்பட்டது. 24 நாள் கோடை விடுமுறைக்கு பின்னர் நாளை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஸ்பெக்ட்ரம் விசாரணை மீண்டும் தொடங்க உள்ளது. இதற்காக ராசா மற்றும் கனிமொழி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதற்கிடையே இம்மாதம் 2வது அல்லது 3வது வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள 3வது குற்றப்பத்திரிகையில் பல முக்கிய பிரமுகர்களின் பெயர்கள் இணைக்கப்பட உள்ளதால் முக்கிய புள்ளிகள் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலின் ரகசிய பாதாள அறைகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கைப்பற்றப்பட்டு இருப்பதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் பிரசித்தி பெற்ற பத்மநாபசாமி கோவில் உள்ளது. திருவாங்கூர் மன்னர் பரம்பரைக்கு சொந்தமான அறக்கட்டளையின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இயங்கி வருகிறது. இந்த கோவில் கருவறைக்கு அருகே 6 ரகசிய பாதாள அறைகள் நீண்ட காலமாக பூட்டப்பட்டு இருந்தன. அந்த பாதாள அறைகளை திறந்து உள்ளே இருக்கும் நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் விவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 27ஆம் தேதி முதல் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 7 பேர் கொண்ட குழு நகைகளின் மதிப்பை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த குழு பாதாள அறையில் உள்ள 6 ரகசிய அறைகளுக்கும் ABCDEF என பெயரிட்டு ஒவ்வொன்றாக திறந்து நகைகளின் விவரங்கள் குறித்து கணக்கெடுத்து வருகின்றது. இதில் கணக்கில் அடங்காத தங்க வெள்ளி நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய A மற்றும் B அறைகளில் உள்ள நகைகள் மதிப்பீடு செய்யும் பணி நேற்று முன்தினம் தொடங்கியது. அந்த அறைகளில் வைக்கப்பட்டிருந்த மூட்டைகளில் தங்க வைர மணிகள், தங்கத்திலான சுவாமி சிலைகள், தங்க கயிறு, தங்க கிரீடங்கள், தங்க மாலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அனைத்து அறைகளில் உள்ள தங்கம், வைரம், வைடூரியம், ரத்தினம் ஆகியவற்றின் மதிப்பு மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து B அறையில் உள்ள நகைகளை மதிப்பீடு செய்ய இந்த குழு தயாராக உள்ளது. A அறையில் உள்ளது போலவே கணக்கில் அடங்காத தங்க வைர ரத்தினங்கள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் B அறையின் பூட்டுக்குள் சிக்கலான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் அதற்கு நவீன முறையில் சாவியை தயார் செய்த பின்னர் திறக்க இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே கணக்கில் அடங்காத பொன் வைர குவியல்கள் இருப்பதால் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மெட்டல் டிடெக்டர், மோப்பனாய், வெடிகுண்டு நிபுணர்கள் சகிதம் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கமாண்டோ படையினர் மற்றும் துணை ராணுவ படையினரை உதவிக்கு அழைக்கும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இந்நிலையில் இதுவரை கிடைத்த அளவு தங்க, வெள்ளி மற்றும் வைர நகைகள் பி அறையில் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புட்டபர்த்தி பகவான் சத்ய சாய்பாபா தங்கியிருந்த யஜூர் மந்திர அறையில் இருந்து குவியல் குவியலாக தங்கம், வெள்ளி நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பகவான் சத்ய சாய்பாபா கடந்த ஏப்ரல் மாதம் உடல்நலக் குறைவு காரணமாக மரணமடைந்தார். அவரது மரணத்திற்கு 2 மாதத்திற்கு பின்னர் அவரது பிரத்யேக அறைகள் உள்ள யஜூர் மந்திர் திறக்கப்பட்டது. அப்போது அவரது படுக்கை அறையை திறந்து சோதித்து பார்த்த அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அங்கிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க, வெள்ளி, வைர நகைகள் மற்றும் 12 கோடி ரூபாய் பணத்தையும் கைப்பற்றினர். இத்துடன் பல்வேறு கடவுள்களின் தங்க உருவ சிலைகளும் அங்கிருந்து எடுக்கப்பட்டது. இந்த பணம் மற்றும் நகைகள் அனைத்தும் பகவான் சத்ய சாய்பாபாவின் பொதுநலத் தொண்டுக்காக பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்தவை என்று தெரியவந்துள்ளது. இதற்கிடையே அறக்கட்டளைக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் சொகுசு பேருந்துகள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கடத்தப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்று மீண்டும் யஜூர் மந்திரில் உள்ள 4 அறைகள் திறக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான தங்க, வைர நகைகள் கைப்பற்றப்பட்டன. இவற்றை மதிப்பீடு செய்த அதிகாரிகள் அந்த நகைகளின் மொத்த மதிப்பு பல கோடி ரூபாய் என்று தெரிவித்தனர். இந்த நகைகளில் ஏராளமான தங்கத்தாலி இருந்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அறக்கட்டளை உறுப்பினர்கள் ஏழை பக்தர்களின் திருமணத்திற்காக அவற்றை பாபா வைத்திருந்ததாக தெரிவித்தனர். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக திகார் சிறை டிஐஜி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நடந்த ஊழலில் முக்கிய பங்கு வகித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் கல்மாடி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி திகார் சிறையில் நீதிபதி பிரிஜேஷ் குமார் என்பவர் திடீர் சோதனையில் ஈடுபட்டார். அப்போது சிறை கண்காணிப்பாளர் பரத்வாஜின் அறையில் அமர்ந்து சுரேஷ் கல்மாடி தேநீர் மற்றும் சிற்றுண்டி அருந்தியது தெரியவந்தது. இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளரிடம் நீதிபதி விசாரணை நடத்தியதற்கு முறையான பதில் கொடுக்கப்படவில்லை. சிறையில் கல்மாடிக்கு பல சலுகைகள் அளிக்கப்பட்டு வந்ததை நீதிபதி கண்டுபிடித்தார். திகார் சிறையில் நிலவும் கட்டுப்பாடற்ற நிலை குறித்து நீதிபதி பிரிஜேஷ் குமார் தனது உயர் அதிகாரிகளுக்கு அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திகார் சிறை டிஐஜி RN சர்மா தவறு செய்த அனைத்து சிறை அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த நடவடிக்கை விசாரணை அறிக்கை அடிப்படையில் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே சுரேஷ் கல்மாடியுடன் தேநீர் அருந்திய விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிறை கண்காணிப்பாளர் பரத்வாஜ் அந்தமான் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னை பல்லாவரம் தனியார் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கழக அவைத் தலைவரும் ஆலந்தூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை, அடையாள அட்டை, உதவித்தொகை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. சென்னை விருகம்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி கேப்டனின் பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை நட்டார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கியும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியும் பாராட்டினார். அப்பகுதியில் பாழடைந்து இருந்த 2 அங்கன்வாடி மையத்தை கேப்டன் விஜயகாந்த் தனது சொந்த செலவில் புனரமைத்துக் கொடுத்த கட்டிடத்தை MLA பார்த்தசாரதி திறந்து வைத்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். ஊழலை ஒழிக்க வலிமையான லோக்பால் மசோதாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. சட்ட அமைச்சராக இருந்த இசக்கி சுப்பையா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடையநல்லூர் MLA செந்தூர் பாண்டியன் புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகம் அருகே தீவுத்திடல் ராணுவ வளாகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக கூறி 13 வயது சிறுவனை ராணுவ வீரர் சுட்டுக் கொன்றதால் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு விசாரணை மீண்டும் நாளை தொடங்க உள்ளது. ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர்.